ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் எஃப்ஐ இந்த மிஷினோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இது எவ்வளோக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையே, எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாராச்சும் புதுசாக இந்த மாதிரி மிஷின் வாங்க போகிறீங்க, பவர் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுலேயுமே ஜாக்லயே நிறைய மாடல் இருக்கு. ஏ டு பி இருக்கு, எஃப்ஐ இருக்கு. இப்போ எஃப்4 மாடல் அவ்வளவா வர்றதில்ல. இப்போதைக்கு எஃப்ஐ அண்ட் ஏ டு பி 2மே வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஸோ இது 2த்துல எது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஜாக் ஏ டு பி மிஷின் எப்படி இருக்கோ, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு 2த்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மிஷினோட டீட்டெயில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்குனது வந்து 21,200க்கு வாங்குனேன். ஸ்டார்ட்டிங்ல வாங்கும்போது நான் இது வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. 21,200க்கு வாங்குனேன். அதிகமா விக்கிறது வந்து 21,500க்கு வந்து விப்பாங்க. ஓகேவா? இது வந்து நான் எங்க வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் நான் இத வந்து வாங்குனேன். ரொம்பவே சூப்பரான பேக்கிங்ல தான் அனுப்பி விட்டுருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜஸும் இல்ல. ஏதாச்சும் இப்போ 2 வருஷம் கழிச்சு, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இத்தன வருஷம் கழிச்சு நான் உங்கள்ட்ட கால் பண்ணி ஏதாச்சும் ஒரு பார்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே, சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க சால்வ் பண்ணி குடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த இப்போ நீங்க யார்ட்ட மிஷின் வாங்குறீங்களோ, அவங்க வந்து நீங்க சொன்னீங்கன்னா, ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து அத சரி பண்ணி குடுப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து, கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. ஒருவேள இல்ல நான் வாங்குன இடத்துல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, என்னோட நம்பர் நான் நான் சைட்ல வந்து போடுறேன். வேணுங்கிறவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அவங்க நம்பர உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ மிஷின் டீட்டெயில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளக் வந்து வருது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் சைஸ விட கொஞ்சம் பெருசா வரும். பெருசா இப்போ நார்மல் மிஷின்லலாம் நம்ம மோட்டர் வச்சு செட் பண்ணி பண்றோம் பார்த்தீங்களா? அதுல வந்து எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். நார்மலா நம்ம இங்க வர்ற மாதிரி வரும். ஆனா இது வந்து கொஞ்சம் பெருசா வரும். ஃப்ரிட்ஜுக்குலாம் வருது பார்த்தீங்களா? அந்த மாரி பெருசா வரும். ஸோ இதுல வந்து நீங்க இந்த மாரி பிரஸ் பண்ற மாதிரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி உங்க வீட்ல இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இத பிரஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல எனக்கு இஷ்யூவா இருந்தது இது மட்டும் தான். ஏன்னா, எங்க வீட்ல அந்த மாதிரி கிடையாது. நான் போட்ட நாளைக்கு எதுக்குள்ளயுமே போகலங்கிறப்போ நான் ஒரு 2, 3 நாள் மிஷின் அப்படியே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ செட் பண்ண பிறகு தான் நான் வந்து இத ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, அதனால இந்த டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து நம்ம ஸ்விட்ச வந்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கரண்ட் வராம இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். பவர் பட்டனு. ஸோ, இந்த இடத்தையும் நம்ம வந்து இப்படி ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இங்க நீங்க ஆன் பண்ண உடனே இது வந்து ஒரு சுத்து சுத்தும். அதே மாரி ஊசி வந்து ஒரு குத்தி மேல ஏறும். இங்க வந்து லைட் எரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆன் ஆகுறதுக்கு இந்த மாரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 4000 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீடு வந்து நம்ம வச்சுக்கலாம். கம்மி பண்ணோம் அப்படின்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இதோட அதிக ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4000. இந்த மாதிரி 40 அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா அதிகமாவும் வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணியும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் ஒண்ணுத்துக்கும் இடையில ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இடையில உள்ள கேப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? சின்னதா இருக்கணுமா, பெருசா இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக உள்ளது இது. ஸோ இத வந்து நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் இப்படி நார்மலாவே திருப்பி அதிகப்படுத்திக்கலாம். ஆனா திரும்ப நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும். நம்மளால திருப்ப முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லிவர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து அப்படியே கொஞ்சம் கீழ இறக்கிட்டு, இத வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க இப்படி திருப்புனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா திருப்பிடலாம். அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா இது வந்து உடைச்சிரும். அதுக்காக தான் நான் இத சொல்றேன். அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர்ஸ் அடிக்கிறதுக்காக உள்ள லிவர் தான் இது. இத அழுத்திட்டு நம்ம பெடல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிளாத் வந்து ரிவர்ஸ் போகும். அதுக்காக உள்ளது தான் இது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது வந்து எதுக்குன்னா, பாபின்ல நூல் சுத்துவோம் பார்த்தீங்களா, அதுக்காக உள்ளது. நம்ம அப்படியே த்ரெட்ட கோர்த்து இங்க வச்சு பாபின வச்சு ஈஸியா சுத்திரலாம். இது ஈஸியாவே இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நான் இப்போ இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுவேன், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நூல் கோத்து காட்டுறது, இதுல பாபின் சுத்துறது, அடியில பாபின் எப்படி அட்டாச் பண்றது, கேஸ் பெட்டிய, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்ல டீட்டெயில் சொல்றேன். ஸோ இப்போ மிஷின்ல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பட்டன் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம காலர்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்கும், இப்படி வந்து திரும்பி இருக்குமா, இந்த ஷார்ப்பான பகுதியில சில நேரத்துல வந்து
நம்ம ஸ்டிச் போடும்போது அந்த ஒரு சுத்து மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு குத்து மட்டும் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்த வந்து இப்படி சுத்தி சுத்திட்டு தான் நம்ம வந்து அங்க வந்து இறங்குவோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட்டன் அழுத்தினாலுக்கு ஒரு குத்து குத்தி மேலே ஏறும். ஒரே ஒரு தையல் போடும். அதுக்காக உள்ளது. நம்மளுக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தடவை பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா அதுல வந்து மேட்ச் ஆயிடும். அடுத்ததா இப்ப இது முடிச்சுட்டு அப்படியே இப்படி உள் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா இதுல வந்து ரெண்டு தடவை நம்ம தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தடவை அழுத்தணும் அப்படின்னா இப்படி ஒரு தடவை அழுத்தினோம்னா லைட் எரியும், கொஞ்சம் டிம்மா எரியும். இன்னொரு தடவை அழுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் பவராக எரியும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். 2 விதமாக நீங்கள் வந்து லைட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல பவராக வேணும் அப்படின்னா நீங்கள் 2வது வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. லைட் வந்து இப்படி அடியில் இருக்கும். ஒரு 4 லைட் வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக உள்ள கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்மளோட பாபின் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே நூல் கண்டு இதை மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து சாக் பீஸை இப்படி நம்ம கட்டடமாக சாக் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி குத்துக்கு வச்சுக்க மாதிரி வச்சுக்கலாம், ஊசி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்காக உள்ள ஸ்பேஸ் இது. அதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபூட்டர் இப்போ மேலே இருக்குல்ல அந்த இடத்த பார்த்துக்கோங்க. இப்போ கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இப்படி அழுத்தணும் அப்படின்னா அந்த ஃபூட்ரு வந்து அழகா மேலே ஏறும். இந்த மாதிரி மேலே ஏறும். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக முட்டிக்கிட்ட வந்து நம்மளுக்கு இது இருக்கும். நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு முட்டிக்கிட்ட இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெடல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேட்டு தான். இது வந்து நீங்கள் ஒருவேளை இது வந்து நீங்கள் உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு திரும்ப அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. நான் மிஷின் வாங்குறப்பலாம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த பெடலை பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நார்மல் மிஷினுக்கு உள்ள மோட்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ இதில் பாருங்க, நார்மல் மிஷினுக்கு உள்ள மோட்டர் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பெடலோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இவ்வளோ பெருசு தானே இருக்கும். ஸோ நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து வெயிட் இல்லாமல் இருக்கு. நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து அமுக்கி தைச்சிடலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. பெருசாக இருக்கிறதால ரொம்ப அழுத்தமாக இருக்குமோ, கஷ்டமாக இருக்குமோ, ஆம்பளைங்களை மட்டும்தான் தைக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்லாம் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நல்லா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இது மோட்டர் மாதிரி தான். ஒரு பக்கம் அந்த பக்கம் அழுத்துனீங்க அப்படின்னா, மிஷின் வந்து ரன் ஆகும். இப்படி நம்ம வந்து பெடல் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த பக்கம் அழுத்துனீங்கன்னா மட்டுமே மிஷின் வந்து சூப்பரா ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல வந்து ஒரு ட்ரா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ட்ராயர்ல வந்து வச்சுக்கலாம். அதுக்கேத்த மாரி குடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புளி ஒரு 3 திருப்புளி குடுத்துருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பாபின் வந்து ஒரு 4, 5 குடுத்துருவாங்க. ஒரு கேஸ்பெட்டி குடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது மிஷின் கூட இவ்வளோ தான் வரும். இப்போ எப்படி நம்ம நூல் கோக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நூலை போட்டுட்டு, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படியே நூலை நம்ம இப்படி இது வழியா எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே நீங்க அந்த சைடுல கொண்டு போணும். இது வழியா இப்படி உள்ள விடணும். இது வழியா இப்படி உள்ள விட்டு, இப்படி எடுத்து, திரும்ப இந்த சென்டர்லலாம் கோக்கக்கூடாது. திரும்ப நீங்க என்ன பண்ணணும், இப்படி இப்படி கோத்து நம்ம இந்த பக்கமா இப்படி வெளிய எடுத்துட்டோம். வெளிய எடுத்துட்டு திரும்ப இப்படி ஆப்போசிட்ல வந்துரணும் மேலேயே. வந்துட்டு திரும்ப இந்த பக்கத்துலேருந்து கோக்கணும். இப்படி கோத்துட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடம். இங்கேருந்து இந்த பக்கம் கோக்கணும். திரும்ப கோக்குறது எல்லாமே இந்த சைட்லேருந்து தான் நீங்க வந்து கோக்கணும். இப்போ இங்கேருந்து இங்க. இப்படி கோத்துட்டு, அடுத்ததா இந்த டென்ஷன் டிஸ்க்கு கரெக்டா இது 2த்துக்கும் இப்படி கேப்ல இப்படி நூலை விட்டு இந்த இடத்துல பிடிச்சுக்கோங்க. இந்த கேப்ல இப்படி நூலை விட்டு இப்போ வந்துட்டா, இதுக்கப்புறம் இந்த ஒரு அந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, பின்னு மாதிரி அதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு வளையம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் இன்னும் தள்ளி விடு. இப்போ இந்த இடத்துல ஒரு வளையம் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் போய் மாட்டிக்கும். இந்த மாதிரி மாட்டிடும். இதுக்கப்புறம்
இந்த சைடில் இது இருக்கு பாருங்க, இந்த இடத்துல உள்ளதில் இப்படி மாட்டிடணும். இப்படி மாட்டி எடுத்த பிறகு அடுத்ததாக இங்கேயும் இங்கேயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து மாட்டிடும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பின், இன்னும் கொஞ்சம் இந்த இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பின் மாதிரி இருக்கும். அப்படியே இதில் வந்து நம்ம சும்மா இப்படி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். மாட்டிட்டு அடுத்து இந்த ஊசியில் கோத்து இந்த பக்கமாக இந்த ஊசியில் கோத்துறணும். இப்படி வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் கோத்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஊசியில் வந்து இப்படி கோத்து எடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம வந்து ஊசி கோக்கணும். அடுத்ததாக பாபினில் நூல் சுற்றுறதுக்கு எப்படி நூல் போடணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ரெண்டுத்தில் எதில் வேணாலும் போடலாம். நான் உங்களுக்கு கோத்து காட்டுறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது இங்கே நூல் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மேலே இருக்கிற இடத்துல இதை மாதிரி கோத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த பின் இருக்குது பாருங்கள், இந்த பின்னில் வந்து இப்படி கோக்கணும். கோத்து வெளியே எடுத்துட்டு இந்த டென்ஷன் டிஸ்க்கு இடையில நம்ம இதை மாட்ட போகிறோம். மாட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வழியாக கோத்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கோத்து எடுத்து முடித்த பிறகு நீங்கள் வந்து பாபின் எடுத்துக்கோங்க. பாபின் எடுத்துட்டு இப்போது இப்படி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த நூலை இப்படி வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக இப்படி சுற்றிட்டு இது நம்ம என்ன பண்ணுறோம், நான் எந்த பக்கம் பிடிச்சிருக்கேன் இப்படி பிடிச்சிருந்தேன்னா இந்த பக்கத்தை அப்படியே கொண்டு போய் இதில் மாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை வந்து இப்படி தள்ளி விட்டுறணும். இப்போ பாபினில் நம்ம நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஊசியில் நம்ம நூல் கோத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இந்த சைடில் ஒரு லிவர் இருக்கும், இதை இப்படி தூக்கி விட்டுட்டு அடியில் கேஸ் பெட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுவும் இல்லை இருந்துச்சு அப்படின்னா அதையும் வெளியே எடுத்துருங்க. எடுத்த பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு எடுத்த பிறகு தான் நம்ம வந்து பெடலை வந்து மிதிக்கணும். மிதிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நூல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படியே கீழே காட்டு. கீழே வந்து நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு எப்படி ப்ரெஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து நூல் சுற்றும். இப்போ கேஸ் பெட்டி எடுத்துக்கோங்க. கேஸ் பெட்டியில் இப்போ நூல் வந்து இந்த பக்கம் இருக்குது. இதில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சைடில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட இப்படி இருக்கும். இதுக்குள்ளார இப்படி விட்டுட்டு நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா இந்த வந்து லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு நல்லா சூப்பராக வரும். இதுக்கப்புறம் இது வந்து இந்த இப்படி தூக்கி விடுவோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பார்த்துருக்கணும், நம்ம பக்கம் இது இருக்கணும். இப்படி எடுத்துட்டு நம்ம அப்படியே மிஷினில் போய் அட்டாச் பண்ணணும். இப்போது இதை அப்படியே கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டரில் இந்த இந்த இதில் இடத்துல ஓட்டை இருக்கு பாருங்கள், இந்த சென்டரும் அந்த இதுவும் போய் செட் ஆகிற மாதிரி நம்ம போய் அப்படியே செட் பண்ணிடணும். இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம த்ரெட் போடுறது எல்லாமே முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக தையல் வரும். இப்போ இந்த மிஷினோட சவுண்டு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் இருக்கும்போது இந்த சவுண்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணோம் லெஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் சவுண்டு வந்து குறையும். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் வரும். இப்போ இந்த சவுண்ட் வந்து 3000ல் வச்சது. அப்புறம் திரும்ப நான் ஒரு 2000ல் வைக்கிறேன். ஸ்பீடும் குறையும், அதே மாதிரி சவுண்டும் குறையும். இப்போ 2000 பார்த்தாச்சு, அடுத்து 1000ல் வைப்போம். அடுத்ததா இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மிஷின்னு இல்லை, எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். வோல்டேஜ் வந்து ஒரே சீராக வராமல் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் வந்து வைக்கணும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்குள்ளே தான் வரும். 1800 1900 அந்த மாதிரி 2000க்குள்ளே தான் வரும். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா V-Guard 400 அந்த மாடல் தான் நான் வந்து வச்சுருக்கேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். மிஷின்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின பத்தின எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு தெளிவா குடுத்துட்டேன். இந்த மிஷின் வந்து நான் வாங்கி 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேனா, இதுவரைக்குமே நல்லா தான் ஸ்டிச் பண்ணுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுவரைக்கும் நான் இத ஒக்க பண்ணதெல்லாம் கிடையாது. ரொம்பவே சூப்பரா ஸ்டிச் பண்ணிட்டுருக்கு. எந்த ஒரு மெயின்டனன்ஸுமே இல்லாம நம்ம அ ஈஸியா ஸ்டிச் பண்றதுக்கு, சீக்கிரமா ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. மிஷின் நல்லா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் ரிப்ளை வீடியோஸ் போடுவேன்.